அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். 2024 ஆண்டு ஆங்கில புத்தாண்டிற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து தங்களது ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து தங்களது ராசிக்கு ஜென்ம ராசி 3வது மற்றும் 11ஆம் இடத்தை பார்க்கின்றார். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்திலும் இந்த வருடம் முழுவதும் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு நல்ல பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். தங்களது குழந்தைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்கள் இடையே இணக்கமான சூழ்நிலைகள் நிலவும். திருமணம் ஆகாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்து வந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் நண்பர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும். தங்களது பழைய வீடுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. சில அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் சற்று கூடுதலாக கடின உழைப்பினை மேற்கொள்ள நேரிடும். அப்பொழுதுதான் தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் சாதிக்க இயலும். சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் தங்களது ராசிக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்து தங்களது ராசிக்கு 6 மற்றும் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தங்களது வேலையில் நல்ல ஸ்திர தன்மை ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் தாங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க பெறுவீர்கள். சனி பகவானின் அருளினால் தங்களது உத்தியோகத்தில் உள்ள எதிரிகள் அனைவரும் அஞ்சும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு தங்களது புத்திசாலித்தனத்தால் நல்ல மதிப்பெண்களை கூடிய வெற்றிகளை பெறுவீர்கள். உயர்கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக தற்சமயம் உள்ளது. சில அன்பர்கள் வெளிநாடு சென்று கல்வி பயிலவும் வாய்ப்புகள் உண்டு. சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு வேலைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு தங்களது திறமையால் தங்களது குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். காலம் தாழ்த்தி கொண்டே இருந்து வந்த திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது மனம் போல் மாங்கல்யம் ஏற்படும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். சில அன்பர்கள் புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள். விருச்சிக ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க பெறுவீர்கள். தாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். தங்களது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இதன் மூலமாக தாங்கள் பல இன்னல்களை தவிர்க்க இயலும். யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும்.